அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு புண்ணியங்கள் தேடித்தரும் ஸ்ரீராம நவமி பற்றின ஒரு சிறப்பு பதிவு தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ரீராம நவமியில் நம்ம எந்த ஒரு பொருளை நீங்கள் தானம் கொடுத்தீங்கன்னா நம்முடைய 7 ஜென்மத்துக்கான பாவம் தீருங்கிறது நம்ம இந்த பதிவில் நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதோட பூஜை முறைகள், அப்புறம் சொல்ல வேண்டிய ஸ்லோகங்கள், இதை பற்றின சிறப்பு பதிவு தான். நம்ம பதிவுக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய வழிபாட்டு முறையில் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு பிறந்த தினம்னு சொல்லிட்டு ஒரு நாள் அனுஷ்டிக்கப்படுது. அன்றைய நாளில் அந்த தெய்வத்துக்கு எந்த தெய்வமோ அவங்களுக்கு பிடிச்ச முறையில் நம்ம வழிபடுறப்ப நம்முடைய தேவைகள், கோரிக்கைகள் இது எல்லாமே நமக்கு உடனுக்குடனே கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம். அந்த வகையில் நாளை தினம் ஸ்ரீராம நவமி வருது. ராம நவமிங்கிறது ராமருடைய அவதார நாளாக தான் அனுஷ்டிக்கப்படுது. இன்றைய நாளில் நம்ம ராமரை எப்படி வீட்டிலே பூஜை பண்ணுறது, அந்த பூஜை செய்கிற நேரங்கள், மந்திரங்கள் இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம வீட்டில் சின்ன ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் அந்த ஸ்லோகம் மட்டும் சொல்லி பாருங்களேன். நிச்சயம் நீங்கள் கோவிலுக்கு போன அந்த முழு புண்ணியங்களும் உங்களுக்கு வீட்டில் இருந்தே கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு எளிய பரிகார முறைகள், எளிய பூஜை முறைகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ராம நவமியானது நாளைய தினம், அதாவது 17/4/2024 அன்னைக்கு அனுஷ்டிக்கப்படுதுங்க. இதில் நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். ஏன்னு கேட்டால் இந்த நவமி திதி இன்றைக்கி சாயங்காலத்துலேருந்தே ஆரம்பிச்சிருது. ஆனாலுமே எப்பயுமே சூரிய உதயம் எப்போ ஆரம்பிக்குதோ அந்த நாள் தான் நம்ம எடுத்துக்குவோம். அதன்படி நாளைய சூரிய உதயத்தின் போது இந்த ராமநவமி திதி இருக்கிறதுனால நாளைய தினத்தில் தாங்க கண்டிப்பாக வழிபாடு செய்யணும். இந்த வழிபாடை நீங்கள் வீட்டில் நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேருந்து 7:30 மணிக்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிக்கலாம். இல்லாட்டி அப்படி பண்ண முடியாதவங்க 9லேருந்து ஒரு 10:30 மணிக்குள்ளே நீங்கள் செய்யலாம். எங்களால் அதுவும் பண்ண முடியல, நாங்கள் ஆஃபீஸ் போகிறவங்க அப்படின்னா நீங்கள் சாயங்காலம் 6 மணிலேருந்து ஒரு 7 மணிக்குள்ளேயாச்சும் இந்த ஒரு பூஜையை உங்கள் வீட்டில் செஞ்சுருங்க. இந்த வழிபாட்டுக்கு உங்கள் வீட்டில் ராமர் படம் கண்டிப்பாக தேவை. உங்கள்கிட்ட ராமர் படம், ஆஞ்சநேயர், அது மாதிரி அந்த பட்டாபிஷேகம் ஃபோட்டோ இருக்குன்னா ஓகே, உத்தமம் உங்களுக்கு. அப்படி இல்லை, எங்ககிட்ட அது மாதிரி ராமர் படம் எதுவுமே இல்லை அப்படின்னா பரவாயில்லங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும், ஒரு அகலில் கூட நீங்கள் ஒரு நெய் தீபம் கூட தனியாக கூட ஏற்றி வைக்கலாம். அந்த தீபத்தையே நீங்கள் ஸ்ரீராமராக பாவிச்சு அதை நம்ம வணங்கலாம். ஒரு தப்புமே கிடையாது. நாளைய தினம் ராமருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நெய்வேத்தியம் எதுன்னு கேட்டிங்கன்னா சக்கரை பொங்கல், பாயசம், இது மாதிரி நீங்கள் பூஜை அறையில் செஞ்சு வைக்கலாம். அதோட எங்களுக்கு அது மாதிரிலாம் பண்ண முடியலங்க, நேரம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வைக்க வேண்டிய 2 பொருட்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா நீர்மோர் பானகம். இது மிஞ்சி பண்ணி செய்யறதுக்கு ஒரு 10 நிமிஷம் போதுங்க. நம்ம வீட்டில் ரொம்ப சிரமப்படுற வேலை எதுவுமே கிடையாது. ஏன்னா ராம அவதாரத்தில் ராமர் ரொம்ப ரொம்ப எளிமையாக வாழ்ந்தார். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு 14 வருடம் வனவாசம் இருந்து வந்ததுனால அவருக்கு இந்த எளிமையான நெய்வேத்தியம் தான் அவர் சாப்பிட்றதா ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் இந்த ரொம்ப எளிமையான நெய்வேத்தியத்தை நீங்கள் நாளைக்கு கண்டிப்பாக வைக்கணும். அதோடு கூட உங்கள் வீட்டில் கிருஷ்ண துளசி இல்லாட்டி நம்ம பச்சை துளசி, இந்த 2 துளசியில் எந்த துளசி இருந்தாலும் பரவாயில்லங்க. நீங்கள் நிச்சயம் ராமருக்கு 2 இலைகளாச்சும் உங்கள் கிட்ட எப்படியாச்சும் கிடச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக சுவாமிக்கு நீங்கள் வச்சிடணுங்க. வீட்டில் ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுருங்க. ஒரு நெய் தீபமாக இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. பூஜை அறையில் நீங்கள் சுவாமி படத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு நீங்கள் ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற ஒரு மந்திர வார்த்தை, இந்த வார்த்தையை உங்களால் எவ்வளோ எண்ணிக்கையில் சொல்ல முடிஞ்சாலும் சொல்லலாம். நம்ம வேலையில் இருக்கிறப்ப நம்ம வேறு எந்த வேலை, நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் ஆத்மார்த்தமாக மனசுக்குள்ளே ஸ்ரீராம ஜெயம் நம்ம சொல்ல அந்த மந்திர வார்த்தைக்கு ஏறி நாளைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன கஷ்டப்பட்டிருக்கீங்க, உங்களுக்கு என்ன துன்பங்கள், துயரங்கள், எந்த கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லி பாருங்களேன் சுவாமி கிட்ட. நிச்சயம் உங்களுடைய கஷ்டங்கள் தீருங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் நீங்கள் மறக்காமல் நாளை சொல்ல வேண்டிய மந்திரம் ஸ்ரீராம ஜெயம்ங்கிற ஒரு மந்திரத்தை நீங்கள் நிச்சயம் சொல்லணுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் பக்கத்தில் உங்களுக்கு எங்கேயாவது கோவில் இருக்குது, ராமர் கோவிலோ பெருமாள் ஆலயம், இது மாதிரி எந்த கோவில் இருந்தாலுமே உங்களுக்கு போயிட்டு வரத்துக்கு முடியுதுன்னா நிச்சயம் நீங்கள் அங்கே போயிட்டு அங்கே வரவங்களுக்கு நிச்சயம் நீங்கள் தானமாக கொடுக்க வேண்டிய ஒரு பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா நீர்மோர். ஏன்னா நம்ம அந்த நீர்மோரானது ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். அந்த ரொம்ப வெயிலில், ரொம்ப தாகத்தில், இது அது இல்லாமல் சித்திரை மாதம் ரொம்ப வெயிலாக இருக்குது பார்த்திங்களா, அப்படிப்பட்டவங்களுக்கு அந்த நீர்மோர் நம்ம இது மாதிரி நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்குறப்ப நம்முடைய என்ன ஒரு கர்மாக்கள், எந்த ஒரு கஷ்டங்கள் எல்லாமே போகுங்கிறது, நம்முடைய 7 ஜென்மத்துடைய பாவங்கள் எல்லாமே தீருங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் நீங்கள் நாளைக்கு மறக்காமல் கொடுக்க வேண்டிய தான பொருள் எதுன்னு கேட்டிங்கன்னா நீர்மோருங்க.
இந்த தானத்தை வந்து நீங்கள் நம்ம கோவிலில் தான் செய்யணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாதுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்க சூழ்நிலையில் நிறைய பேர் ஏழைகள் வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. வெளியில் நம்ம ரோட் சைட் நம்ம டெய்லி பார்க்குறோம், நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அது மாதிரி கோவிலுக்கு போய் செய்யாமல் நீங்கள் வந்து இது மாதிரி யாருக்காச்சும் ஒருத்தங்களுக்கு வெயிலில் கஷ்டப்படக்கூடிய ஏழைகள் அவங்களுக்கு இது மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீர்மோர் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப கூடுதல் புண்ணியம் கிடைக்குங்க. அது கூடவே உங்களால் முடிஞ்ச எண்ணிக்கையில் 1, 3, ஒரு 5 விசிறி வந்து தானம் பண்ணி பாருங்களேன். இந்த விசிறி தானமானது நம்ம தெரிந்தோ தெரியாமலோ ஏதாச்சும் ஒரு தப்புகள் தவறுகள் பண்ணியிருந்தால் கூட நம்முடைய கர்மாக்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து நமக்கு ஏதாச்சும் ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருந்தால் கூட இது மாதிரி வகையில் இது மாதிரி முக்கியமான தினங்களில் நம்ம வந்து இந்த நீர்மோர் கொடுக்கறது, விசிறி தானம் பண்ணுறது, ஒரு அன்னதானம் பண்ணுறது, இது மாதிரி பண்ண நம்முடைய கர்மாக்கள் கரையுங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் உங்களுக்கு என்ன முடியுமோ விசிறினா விசிறி பண்ணலாம், இல்லாட்டி நீர்மோர்னா நீர்மோர், இல்லாட்டி வெறும் தண்ணி, உங்களுக்கு தண்ணி தான் உங்களுக்கு பண்ண முடியும், அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும், நீங்கள் தண்ணியாச்சும் நாளைக்கு ஏதாச்சும் ஒரு உயிருக்கு நீங்கள் நிச்சயம் தானம் பண்ணுங்கள். நாளைய தினம் நம்ம பண்ணுற இந்த தான தர்மங்களானது நிச்சயம் நம்ம உங்களுடைய கர்மாக்களை குறைத்து நம்முடைய குடும்பத்துக்கு எல்லா சகல சௌபாக்கியங்களை தருங்கிறது ஒரு ஐதீகம். அதோடு கூட நீங்கள் உங்கள் வீட்டில் நம்முடைய பூஜை அறையில் எல்லார் வீட்லேயுமே ராமர் ஜாதகம் நிறைய பேர் வீட்டில் இருக்கும். அப்படி இல்லாதவங்க கூட நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் நம்ம இந்த படத்தில் போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா, இந்த ராமர் ஜாதகத்தை வந்து யார் ஒருத்தங்க ஸ்ரீராம நவமி அன்னைக்கு வழிபாடுறாங்களோ அவங்களுக்கு சகல செல்வங்களும் கைகூடுங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் நீங்கள் நாளைய தினம் மட்டுமாச்சு இந்த ராமர் ஜாதகத்தை நீங்கள் நிச்சயம் வழிபடணுங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் நாளைக்கு நீங்கள் பூஜை பண்ணுறப்ப சொல்ல வேண்டிய முக்கியமான ஸ்லோகங்கள் என்ன ஸ்லோகம் கேட்டிங்கன்னா, ஸ்ரீராம ராமேதி ரமே ரமே மனோரமே சகசர நாம தத்துல்யம் ராமநாம வரானனே. இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் எவ்வளோ தடவை வேணாலும் சொல்லலாம். 1 தடவை சொல்லலாம், 3 தடவை சொல்லலாம், 11 தடவை சொல்லலாம். உங்களால் எவ்வளவு எண்ணிக்கையில் சொல்ல முடியுமோ நீங்கள் சொல்லி பாருங்களேன். ராமா ராமா ராமான்னு சொன்னாலே நம்ம விஷ்ணு சகசர நாமம் வந்து சொல்கிறதுக்கான பலன் கிடைக்குமா. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இந்த ராமாங்கிற மந்திரம். அதனால் நாளைக்கு இந்த மந்திரத்தை நிச்சயம் நீங்கள் வழிபடணும். அது இந்த பூஜை முறையோடு சேர்ந்து நம்மளால் ராமாயணம் படிக்க முடிஞ்சால் கண்டிப்பாக படிக்கலாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் நம்ம குழந்தைங்க, குடும்பம் அப்படின்ற ஒரு சூழலில் நம்மளால் முழு ராமாயணம் படிக்கிறதுங்கிறது நிச்சயம் இயலாத காரியம். அதனால தான் இந்த 9 வரிகள் இந்த இப்போ நம்ம ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கோம் பார்த்திங்களா, இந்த 9 லைனை யார் ஒருத்தங்க ராமநவமி அன்னைக்கோ இல்லை வேறு முக்கியமான தினங்களிலோ நம்ம படித்தோன்னா முழு ராமாயணம் சொன்னதுக்கான பலன் கிடைக்குமா. அதனால் அந்த 9 வரிகளை நீங்கள் நிச்சயம் நாளைக்கு நம்ம ஸ்ரீராம நவமி அன்னைக்கு வீட்டில் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிட்டு நிச்சயம் நீங்கள் படிக்கணுங்க. அது என்ன ஸ்லோகம்ங்கிறத பார்க்கலாம். ஸ்ரீராமம் ரகுகுல திலகம் சிவதனு சாக்ரிஹீத சீதாஹஸ்தகரம் அங்குல்யாபரண சோபிதம் சூடாமணி தர்சனகரம் ஆஞ்சநேயமாஸ்ரயம் வைதேகி மனோகரம் வானர சைன்ய சேவிதம் சர்வமங்கல காரியானுகூலம் சததம் ஸ்ரீ ராமச்சந்திரம் பாலயமாம். உங்களுக்கு இந்த ஸ்லோகங்களில் எந்த ஸ்லோகம் சொல்ல முடியுதோ நிச்சயம் சொல்லுங்கள். எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னு நாங்கள் பிஸியாக இருக்கோன்னு சொன்னால் கூட ராம ராம ராமாங்கிற அந்த ஒரு மந்திரத்தையாவது நாளைய தினம் நீங்கள் சொல்ல நிச்சயம் நீங்கள் என்ன நினச்சி மனசில் வேண்டிக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் நிச்சயம் தேவை. நன்றி, வணக்கம்.